அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 30 ஆண்டுகள் இல்லாத மாற்றம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியனும் புதன் பகவானும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 2ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த 7 நாட்களான ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதும், அதே போல இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுவதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உறவினர்களுடைய வருகை, விருந்து முதலிய விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. ராசிநாதனை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதனால் மனதில் உற்சாகம் பிறக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர் கௌரவப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உபரி வருமானத்திற்கு வழி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள ராகு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலையில் இருப்பதால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு வாரமாகவே அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் வருமானம் என்பது நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. பண வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் மிக மிக அவசியங்க. அதே போல குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளினால குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் வெளியே விளையாடும் போதும் தெருவில் செல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. பெண்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போதும் கூட குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டு இருப்பது நல்லது. அதே போல துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட துலாம் ராசியினருக்கு சனி பகவான் யோக காரகர் ஆவாரு. அதனால கடுமையான பிரச்சனைகள் எதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் சற்று கடினமான அலுப்பை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய போக்கு சற்று கவலையை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சற்று பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கையாள்வது அவசியங்க. அலுவலக விஷயங்களை வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அலுவலகத்திலும் பேச வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்களான ஜனவரி 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பின் சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு
முதலீடு செய்து திறப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கெடுப்பதில் மட்டுமல்ல கொடுப்பதிலும் ராகு தன்னிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், முதலீடு சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடக்கூடியவர்கள் அளவோடு ஈடுபடலாங்க. அல்லது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய மூவருமே கலைத்துறையுடன் தொடர்புள்ள முக்கிய கிரகங்கள் ஆவாங்க. இவர்கள் அனைவரும் சுபபலம் பெற்று திகழ்வதால நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் உங்களை தேடி வருங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயருங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பரதநாட்டிய கலைஞர்கள் புதிய நாட்டிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு உதவிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஆதிக்கம் செலுத்துவதற்கு உரிமை பெற்ற கிரகங்களில் சூரியனும் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து இருக்கிறாங்க. இதனால இந்த வாரத்துல கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பிரபலமான மேலை நாட்டு பிரமுகர்களுடன் தொடர்பு ஏற்படுங்க. மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம உயர்கல்விக்கு, அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. நிதியுதவியும் தேவையான சிபாரிசுகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டி வருங்க. அதிக மழையினால் பயிர்கள் ஒரு பகுதி சேதமடையக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் சூரியன் சாதகமாக இருப்பதால அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பு பணிகள்ல திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவாறு. இவர்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாரு. குரு பகவானால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை குறைக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல சிக்கனமாக செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தன ராசிக்கு உரிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் அடைவதால் தொழிலை கவனமாக செய்ய வேண்டுங்க. சற்று அலட்சியம் இருந்தாலும் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில்களில் அதிக கவனம் தேவை. வீடு விற்பனை போன்ற விஷயங்களை சற்று தள்ளி போடுவது மிக மிக நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலனை தரும். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வையுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.